சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணின் காதலனை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இன்ஸ்டாகிராமில் பழகிய காதலனுக்காக இளம்பெண் இஸ்லாமியராக மாறியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். துறையூரை சேர்ந்தவர் லோகநாயகி. இவர் சேலம் 5 ரோடு பகுதியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கி சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஃபியூச்சர் விஷன் என்ற கோச்சிங் சென்டரில் பயிற்றுநராக பணியாற்றி வந்தார். கடந்த 2 வருட காலமாக சேலத்திலேயே தங்கி லோகநாயகி பயிற்சி வகுப்பு சென்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவருக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ஹபீஸ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் இன்ஸ்டாகிராமில் பழகி தினமும் செல்போனில் பேசி வந்துள்ளனர். இந்த நிலையில் காதலன் அப்துல் ஹபீஸ் வேண்டுகோளுக்கு இணங்க லோகநாயகி முஸ்லீமாக மாறி முஸ்லீம் பெண்கள் போலவே உடை அணிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக லோகநாயகி தங்கும் விடுதிக்கு வரவில்லை. இதனால் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் புகார் செய்துள்ளனர். இதன் பேரில் பள்ளப்பட்டி போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை ஏற்காடு மலை அடிவாரத்தில் லோகநாயகி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இது குறித்து ஏற்காடு போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது தனிப்படை போலீசார் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ஹபீஸ் என்பவரை கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். அவர் தாக்கியதால் லோகநாயகி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணம் உண்டா என்று தனிப்படை போலீசார் தீவிரம் செய்து வருகிறார்கள்.